கர்த்தர் நமக்கு முன்மாதிரி. இந்த உலகத்தில் அவர் மனிதனா வாழ்ந்த போது இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். அப்போ தூங்கினாரா? தூங்கினார். தூங்கும் போது தூங்கினார். நைட்டில் அவருக்கு சரீரத்துக்கு எவ்வளோ தூக்கம் தேவையோ அவ்வளோ தூங்கினார். மிஞ்சி தூங்கலை, போதுமான அளவுக்கு தூங்கினார். அதுக்கு பிறகு பிதாவோட பேசிக்கொண்டே இருந்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தார். எனவே அவர் வந்த காரியத்தில் வெற்றி பெற்றார். அல்லேலூயா. எனவே அவர் வந்த காரியத்தை சரியாக செய்து முடித்தார். சொல்லுங்க, இயேசு சுவாமி ஜெபம் செய்த மாதிரி நானும் ஜெபம் செய்ய வேண்டும். இயேசு சுவாமி உபவாசித்தது போல நானும் உபவாசிக்க வேண்டும். அப்படி நான் செய்வேனானால் அவர் எப்படி வெற்றி பெற்றாரோ அவ்விதமாய் என் வாழ்க்கையிலும் எனக்கு வரும் சோதனைகளும், எனக்கு வரும் பாடுகளிலும், எனக்கு வரும் பிரச்சனைகளிலும், எனக்கு வரும் போராட்டங்களிலும் நான் வெற்றி பெறுவேன். நான் ஜெயமெடுப்பேன், சாட்சியாய் மாறுவேன், அடையாளமாய் மாறுவேன். கர்த்தர் மாற்றுவார். இப்பேற்பட்ட செயல் உங்களை மாற்றிடும். நீங்கள் உபவாசத்தோடு விண்ணப்பங்களோடு தேவனிடத்தில் சேருங்கள். நீங்கள் அடிக்கடிக்கு உபவாசம் இருங்க, அடிக்கடிக்கு ஜெபத்தில் காத்திருங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் வாரத்தில் 2-3 தடவை ஆகிலும், ஒரு ஹாஃப் டே ஆகிலும், இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் ஆகிலும், இல்லை 2 வேளை ஆகிலும், இல்லை ஒரு நாள் ஆகிலும் உபவாசம் இருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இயற்கைக்கு மேலான ஒரு பலன் உங்களை நிரப்பும். கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் பிரசன்னத்தினால் நிரப்புவார், அவர் பலத்தால் நிரப்புவார், அவர் ஆவியினால் நிரப்புவார், அவருடைய வல்லமையினால் நிரப்புவார், அவருடைய வரங்களினால் நிரப்புவார். எத்தனை பேர் நிரப்பப்பட போறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நிரம்ப வேண்டும், நான் நிரம்பி வழிய வேண்டும். கர்த்தருடைய பலத்தால், கர்த்தருடைய வல்லமையினால், கர்த்தருடைய வரங்களினால் நான் நிரம்பி வழிய வேண்டும். அல்லேலூயா.